செய்தே அதை நரங்கடப் புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கில் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற பொது தலைப்பிலே நாம் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் காமத்துப்பாலிலே 127வது அதிகாரம், அதாவது திருக்குறளிலே 127வது அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வழங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவன் அவர்களையும், இந்த காணொலி பதிவு செய்கின்ற தம்பி தமிழ் பாரதியும் வாழ்த்தி உரை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் நண்பர்களே, மாணவ மணிகளே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மழுகிறேன். 126வது அதிகாரம் திருக்குறளிலே நிறையழிதல். இப்போ நாம் பார்க்க இருக்கிற அதிகாரம் அவர் வயின் விதும்பல். அதாவது தலைவன் விரைந்து வர வேண்டும் என்று தலைவி விரும்புகிறாள். அந்த தன்னை அவன் பிரிந்து போன தலைவன் மீண்டும் தன்னை சேர வேண்டும் என்று, விரைந்து சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இதை அந்த அவர்வையின் விதும்பல் என்கிற இந்த அதிகாரத்திலே இருக்கிற குறட்பாக்களே தலைவி வெளிப்படுத்துகிறாள். தலைவன் வரவை எதிர்பார்த்து தலைவியின் மனம் விரைதல். அவர்வையின் விதும்பலாவது தலைவன் வரவின்கண்ணே விரைதல். நிறைந்த தலைவி தலைவன் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றாள். அவள் நெஞ்சம் அவனை காண வேண்டும், கூடி மகிழ வேண்டும் என்று விரைகிறது. ஆகையினால இதுதான் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட இருக்கிற செய்தி. வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். அதாவது இந்த குறள் நாட்டுப்புறத்திலே எல்லாம் பால் வாங்குகிறவர்கள் அந்த பால் கணக்கு எழுதுறதுக்கு ஒரு கோடு போட்டு வைப்பாங்க. 10 கோடு போட்டிருந்தா 10 நாள் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். 50 கோடு போட்டுனா 50 நாள் வாங்கி, அந்த கோட்டை எண்ணி விட்டு அதற்குரிய பணத்தை தருவார்கள். அது மாதிரி தலைவன் பிரிந்து போயிருக்கிறான் வேற்று நாட்டுக்கு. இந்த தலைவி என்ன பண்ணுறா, அவன் போன நாட்களை எண்றா. அதை எண்ணுவதற்கு கோடு போட்டு வைக்கிறான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள்னு. அப்போ அந்த கோடு போட்டு அவனுடைய கை விரல் என்னாச்சான், தேஞ்சு போச்சான். அவனுடைய கண் அவனை வருவான் எதிர்பார்த்து அந்த கண்ணு பூத்து போச்சான், கண் ஒளி இழந்து போச்சான். இதை இந்த முதல் குறட்பாவிலே சொல்கிறார் வள்ளுவர். வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். வாள் என்கிற சொல்லுக்கு ஒளி என்று பொருள். வாளற்று புற்கென்ற கண் என்றால், அதாவது தனக்குரிய ஒளி நீங்கி பொலிவிழந்த கண்ணு. பார்த்து பூத்து போச்சுன்னு சொல்கிற மாதிரி இவனுடைய வருகை எதிர்பார்த்து அவருடைய கண் ஒளி மங்கி விட்டதான். அவர் சென்ற நாளொற்றி, தலைவர் நம்மை பிரிந்து சென்ற நாளை சுவரில் கோடு போட்டு எழுதி, சுவரில் புள்ளியாக வைத்து, புள்ளி வைக்கலாம் அல்லது கோடு போடலாம். தேய்ந்த விரல், தேய்ந்து போனது விரல் என்று தலைவி பேசுகிறான். என் கண் ஒளியிழந்து விட்டது, என்னுடைய கைவிரல் தெரிஞ்சதுதான் மிச்சம், ஆனால் ஆளை காணோம், இன்னும் அவர் வந்தபாடில்லை என்று பேசுகிறாள். மனத்தகத்து கணக்கு வைக்காமல் சூரில் புள்ளி வைத்தோ கோடு போட்டோ கணக்கிடுதல் பண்டை வழக்கம். பால் வாங்கிய கணக்கு சிற்றூர்களில் புள்ளி வைப்பாக நிகழ்த்தப்படுவது உண்டு. கண்ணே நோக்கி வாழிழந்தனவே குறுந்தொகை சொல்லுகிறது. பார்த்து கண்ணு ஒளியிழந்து விட்டது என்று குறுந்தொகை பாடல் வரி சொல்லுகிறது. நாழிழை நெடுஞ்சுவர் நோக்கி நோயிழந்து ஆடல் வாழி தோழி என்று
தோழியினிடத்திலே தலைவி பேசுவதாக அகநானூற்றுப்பாடல் சொல்லுகிறது. என் கண்கள் அவர் வரும் வழியை பார்த்து பார்த்து ஒளியிழந்து அழகு கெட்டன, விரல்களும் அவர் பிரிந்து சென்ற நாட்களை கோடிட்டு குறித்தலால் தேய்ந்து விட்டன என்று தலைவி தன்னுடைய தோழிக்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த குறட்பா. அடுத்த குறட்பா இளங்கிழாய். இன்று மரப்பின் என் தோள் மேல் கலங்கழியும் காரிகை நீத்து. தோழியை பார்த்து சொல்றார் இளங்கிழாய். இளங்கிழாய் என்றால் ஒளி மிகுந்த அணிகலன்களை அணிந்திருக்கிற என் தோழியே, இன்றும் மரப்பின் இன்றைக்கும் அவர் வருதலை மறந்து வாழாதிருப்பாரானால், நேற்று வரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் வரல, இன்றைக்கும் வராமல் இருப்பாரே ஆனால் என் தோள் மேல் கலம் கழியும், என் தோளிலே அணிந்திருக்கிற அணிகலன் கழன்று போவோம். ஏனென்றால் என் தோள் மெலிந்து விடும். அவருடைய வருகையினாலே வருகை துயரத்தை தாங்காமல் என் தோள் மெலியும். அப்படி தோள் மெலிந்தால் அந்த தோளிலே அணிந்திருக்கிற தொடி என்கிற அணிகலன் கழனும். காரிகை நீத்து என்றால் தன்னுடைய அழகை இழந்துவிடும். ஆகையினால தன் அழகையும் நீங்கி போய்விடும் என்று வளை என்கிறது முன்கையிலே அணிவது வளை, தோளிலே அணிவது தொடி. காரிகை என்கிற சொல்லுக்கு அழகு. காரிகை அழகு கெட்டுவிடும். தோள் அழகு கெடும், கண்ணழகு கெடும், உடல் அழகு கெடும், எல்லாம் கெட்டுவிடும் என்பதனாலே என்னுடைய அந்த கருத்தை சொல்கிறார். கண்ணோட்டம் என்னும் கழிவெருங்காரிகை. இந்த காரிகை என்கிற சொல்ல திருவள்ளுவர் வேறு இடத்திலையும் பயன்படுத்துகிறார். கண்ணோட்டம் என்கிற அதிகாரத்தில் கண்ணோட்டம் என்னும் கழிவெருங்காரிகை. உண்மையான் உண்டு உலகு என்பது ஒரு குறட்பா. தொடி நெகிழ்ந்தனவே தோள் சாயினவே, இது ஒரு குறுந்தொகை பாடல் வரி. புல்லன்றனையன் புரிவளை தோளே என்று சொல்லுகிறது. அணிகலன் அணிந்த தொழியே தலைவர் இன்றும் மறந்து வாரார் எனின் என் அழகு நீங்கி தோழணியும் கலன்று வருந்தச் செய்வதாம் என்று பேசுகிறாள். உரன்னசையி உள்ளம் துணையாகச் சென்றார், வரன்னசையி இன்னும் உளேன். என்ன சொல்றா? மன வலிமையோடு ஊக்கமே துணையாக கொண்டு வேற்று நாட்டுக்கு சென்றார். அவர் வந்து விடுவார் என்கிற விருப்பத்தோடு நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், போறவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசுகிறாள். உரம் நசையி தன் வலிமையை காட்டுதலையே விரும்பி உள்ளம் துணையாக ஊக்கமே துணையாகச் சென்றார். அந்த சென்ற தலைவர் வரம் நசையி வருதலை எதிர்பார்த்து இன்னும் உளேன், இறந்துவிடாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று பேசுகிறாள். அவர் வருவார் என்ற நம்பிக்கையினாலே நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாமங்காதலர் காணேமாயின் செறிதுணி பெருகிய நெஞ்சமுடு பெருநீர் கல்வொரு சிறுநுரை போல மெல்ல மெல்ல இல்லாகுதுமே. எப்படி ஒரு சிறிய நுரை அப்படியே நுரையாக வந்து அழிந்து விடுகிறதோ அதுபோல நானும் அழிந்து விடுவேன், நானும் இறந்து விடுவேன் என்று குறுந்தொகை தலைவி பேசுகிறாள். தம் வலிமையை காட்டுதலை விரும்பி தம் ஊக்கமே துணையாக வேற்று நாட்டிற்கு சென்ற எம் தலைவர் திரும்பி வருதலை காண விரும்பி இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று பேசுகிறாள். கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கோடு ஏறுமென் நெஞ்சி. அப்படி கூடி கலந்திருந்த பெருவேட்கை மறந்து நம்மை பிரிந்து சென்றவர் வரவு உள்ளி வருதலை நினைந்து கோடு கோடு ஏறும் மறைக்கலைகள் தோறும் ஏறி பார்க்கும் என் நெஞ்சம், என் வேட்கை மிகுந்த நெஞ்சம். அப்படி மனசு என்ன பண்ணுதான், ஒரு இடத்த நிற்க மாட்டேங்குதான். மரத்தில் ஏறி பார்க்குதுன்னா
நெஞ்ச மரத்தில் ஏறாது, மனத்தில் மனம் போகுதான் மேலையெல்லாம். மிகுந்த காமத்துடன் பிரிந்த எம் தலைவர் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் என் நெஞ்சம் மரக்கிளைகள் தோறும் மேலேறி பார்க்கிறது. காண்கமன் கொண்கனை கண்ணாரக் கண்டவின் நீங்குமென் மெந்தோள் பசப்பு. நான் என்னுடைய தலைவனை பார்ப்பேன். அவனை பார்த்த பிறகு கண்ணார கண்ட பிறகு என் தோளிலே இருக்கிற பசலை நோய் நீங்கும். அப்பதான் இந்த பசலை நோய் நீங்கும் என்று பேசுகிறாள். பிரிந்து சென்ற கணவனை முதற்கண் காண வேண்டும். முழுமையாக என் கண்கள் நிறைவடையும் வரை கண்டபின் என் மெந்தோள் பசப்பு, என் மெல்லிய தோளில் அவன் பிரிவால் உண்டாகிய பசலை நோய் என்னை விட்டு அகலும் என்று பேசுகிறாள். குன்றுகள் நாடன் தானும் வந்தனன் வந்தன்று தோழியன் நலனே என்பது ஐங்குறு நூற்று பாடல். என் தலைவனை கண்ணாரக் காண்பேனாக, கண்டபின் என் மெல்லிய தோளில் உண்டாகிய பசலை நிறம் தானே நீங்கிவிடும் என்று பேசுகிறாள். வருகமன் கொண்கன் ஒரு நாள் பருகுவன் பயிலல் நோய் எல்லாம் கெட. வருகமன் கொண்கன், கொண்கன் என்றால் கணவன். என்னை கொண்ட கணவன் வரட்டும். வந்தபின் ஒரு நாள் பருகுவன் நீர்ப்பெருவேட்கையர் பருகுவது போல் யானும் ஒரு நாள் முழுவதும் பருகித் திளைப்பேன், அவனோடு இன்பம் துய்ப்பேன் என்று பேசுகிறாள். பைதல் நோய் எல்லாம் கட, அவர் பிரிவால் உண்டாகிய என் பசப்பு நோய் முற்றிலும் ஒழிந்து போகுமாறு நான் இன்பம் துய்ப்பேன் என்று பேசுகிறாள். பைதல் நோய் என்றால் பசலை நோய். ஐம்புல இன்பம் ஒருங்கே பெற்று உற்ற நோயை முழுவதாக ஒழிக்க வேண்டுமென்னும் ஆர்வத்தின் உந்துதலால் ஒரு நாள் பருகுவன் என்றாள். என் பிரிந்து சென்ற கணவன் ஒரு நாள் என்னிடம் வருவானாக. வந்த பிறகு எனக்கு துன்பம் தரும் காமநோய் முழுதும் நீங்குமாறு நான் இன்பம் துய்ப்பேன் என்று பேசுகிறாள். புலப்பேன் கொல் புல்லுவன் கொல்லோ கலப்பேன் கொல் கண்ணன்ன கேளிர் வரின். அவளா மனசில் கேட்டுக்கிறான். அவர் வந்தார், என் கண் போன்ற காதலர் வந்தால் நான் விடுவேனா, அல்லது அவனை தழுவேனா, அல்லது அவனோடு இரண்டரை கலந்து விடுவேனா என்று அவளாக தனக்குள்ளே கேட்கிறாளோ அல்லது தன் தோழியினிடத்திலே வினவுகிறாளோ. கண்ணன் என் கண் போன்ற கணவன் வந்துவிட்டால் நான் அப்பொழுது புலப்பேன் கொல். நான் அவன் பிரிவை எண்ணி உடல் கொள்வேனோ, புல்லுவேன்கொல் தழுவி இன்பம் பெறுவேனோ, கலப்பேன்கொல் இழந்த இன்பம் ஈதிற்றென்று முழுதுற ஒன்றி கலந்து விடுவேனோ, செய்வது அறியேன், நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று பேசுகிறாள். ஒருவார்ப்படாத நெஞ்சமாதலால் அவரை கண்ட அளவில் என்ன தடுமாற்றம் கொண்டு தத்தளிக்குமோ அறியேன் என்றாள். என் கண் போன்ற காதலர் வருவாரானால் யான் அவரோடு ஊடுவேனோ, அல்லது அவரை தழுவேனோ, அல்லது கூடுவேனோ, யாது செய்வேன். வினை கலந்து வென்றீக வேந்தன் மலை கலந்து மாலை அயர்கம் விருந்து. இது தலைவன் குற்று. தலைவன் பேசுகிறான், இந்த போரிலே நான் வெற்றி பெற்று அந்த வெற்றி மன்னன் அடைந்து நான் அந்த போர் முடித்து திரும்ப நான் ஊருக்கு செல்வேன், அப்போது என்னுடைய தலைவியோடு நான் கூடுவேன் என்று பேசுகிறான். மேற்கொண்ட செயலிலே ஆழ்வோன் வெற்றி கொண்டு விடை தருவானாக. மனை கலந்து என் மனைவியோடு உறவாடி மாலை அயர்கம் விருந்து அவளோடு கூடி மாலை காலத்தில் விருந்தளித்து மகிழ்வோம் என்று பேசுகிறாள். மனை கொண்டு புக்கனன் நெடுந்தகை விருந்தேர் பெற்றனன் விருந்தேர் பெற்றனள் திரிந்திழையோழே என்பது அகநாற்று பாடல். அரும்படர் அகல நீங்கி விருந்தையர் விரும்பினாள் திரிந்திழையோளே என்பது நற்றிணை பாடல். யாமும் மனைவியைச் சேர்ந்து மாலை காலத்தில் விருந்து உண்போமாக. ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும்
சேட்சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு. வருவார் வருவார்னு ஏங்கிக் கொண்டிருக்கிற தலைவிக்கு ஒரு நாள் 7 நாள் மாதிரி இருக்குமா. ஒரு நாள் போகிறதுக்குள்ளே 7 நாள் போகிற மாதிரி அவளுக்கு நீட்டிக்குமா. தொலைவான இடத்துக்கு பிரிந்து சென்ற தலைவர் வருநாள் வைத்து திரும்பி வரும் நாளையே மனத்திற்கொண்டு எண்ணுபவர்க்கு எண்ணிக்கொண்டு இருப்பவர்க்கு 7 நாள் போல் செல்லும். 7 நாள் செல்வது போல் செல்லும். தொலைவில் உள்ள வெளிநாட்டுக்கு சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை நினைத்து ஏங்கும் மகளிருக்கு ஒரு நாள் 7 நாள் போல நெடிதாக கழியும். பெரின் எண்ணாம் பெற்றாக்கால் எண்ணாம் உரின் எண்ணாம் உள்ளம் உடைந்து உக்கக்கால். மனசு உடைஞ்சு போச்சுன்னா, தலைவனுடைய பிரிவினாலே மனது உடைந்து விட்ட நிலை ஏற்படுகிற போது அவனை பெற்றால் என்ன பெறாவிட்டால் என்ன என்று பேசுகிறாள். உள்ளம் உடைந்து உக்கக்கால் மனமுடைந்து உயிர் நீங்கி போய்விடுமானால் பெரினெல்லாம் தலைவன் வரப்பெற்றால்தான் என்ன, பெற்றாக்கால் எண்ணாம் நெருங்கித் தழுவப் பெற்றால்தான் என்ன, பெற்றக்கால் எண்ணாம் நெருங்கித் தழுவப் பெற்றால்தான் என்ன, உரின் எண்ணாம் உயிர்கலந்து ஒன்றுதல் ஆனாதான் எண்ணாம் எப்பயனும் ஆகப்போவதில்லை. துன்பம் தாங்காமல் மனம் உடைந்து சுக்குநூறாக அழிந்துவிட்டால் வருவார் என்னும் உறுதியை பெற்று பயனென்ன, அவர் வந்துவிட்டார் என்றாலும் பயனென்ன, அது மட்டுமின்றி வந்தவர் மெய்யுறத் தழுவினாலும் பயனென்ன, ஒரு பயனும் இல்லை என்று பேசுகிறாள். அடுத்த அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல். 128வது அதிகாரம். குறிப்பறிதல்ங்கிற 2 அதிகாரம் திருக்குறளிலே உண்டு. பொருட்பாலிலே 71வது அதிகாரம் குறிப்பறிதல். காமத்துப்பாலிலே 110வது அதிகாரம் குறிப்பறிதல். ஆனால் இந்த அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல். அறிதல் வேற, அறிவுறுத்தல் வேற. அறிவுறுத்தல்னா வெளிப்படுத்துதல். அதாவது என்ன செய்தானா, ஒரு ஆள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறான். அப்போ அவன் ஒரு பெரும்பொருளை ஈட்டி வைத்திருக்கிறான். அந்த பொருளை எல்லாம் ஒரு பானையிலே வைத்து, பொன்னையும் மணியையும் நகைகளை எல்லாம் ஒரு பானையிலே வைத்து புதைத்திருக்கிறான். அந்த புதைத்திருக்கிற அந்த இடத்தின் மேலே அவன் கட்டிலை போட்டு படுத்திருக்கிறான். அப்படி படுத்திருக்கிற போது திடீரென்று அவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு விடுகிறது. அவனால் பேசவே முடியலை. அந்த நிலையில் என்ன பண்ணுறான், சாகரத்துக்கு முன்னாடி இந்த பூமியிலே தான் புதைத்து வைத்திருக்கிற செய்தியை மற்றவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிவிடணும்னு நினைக்கிறான். உடனே என்ன பண்ணுறான், பேச்சு எழலை, கையை மாத்திரம் காட்டுறான். இப்படி இப்படி காட்டுறான், காட்டி கை கீழே காட்டுறான். உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. கையை பெருசாக காட்டினோன்னே அவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ விளாம்பழம் கேட்குறான் போல இருக்கு, இந்த ஆள் கேட்கிறாரு போல இருக்கு சாப்பிட, இப்படி முடியாத காலத்தில் இதை போய் கேட்குறாரே என்று, ஐயோ அதெல்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அவனாலே அதை அவர்களுக்கு அறிவுறுத்த முடியவில்லை. அந்த அறிவுறுத்தலிலே அவன் தோல்வி கண்டு விட்டான். அது மாதிரி குறிப்பு அறிவுறுத்தல்னா தன்னுடைய குறிப்பினை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதல், அதான் அறிவுறுத்தல். அறிதல்னா மற்றவர்கள் குறிப்பை தாம் அறிதல். குறிப்பு அறிவுறுத்தல்னா தன்னுடைய குறிப்பை மற்றவர்களுக்கு தெரிவித்தல் தான் குறிப்பு அறிவுறுத்தல். அதுதான் இந்த 128வது அதிகாரம். தலைவன் தலைவி குறிப்பினால் ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தல். நுண்ணுணர்வாம் மெய்ப்பாட்டு வகையால் அறியச் செய்தல் குறிப்பறிவுறுத்தலாம். கரப்பினும் கையிகந்து ஒல்லாரின் உண்கண் உரைக்க உருவதொன்று உண்டு. நீ மறைக்க வேண்டுமென்று எவ்வளவுதான் மறைத்தாலும் கையை உன் மறைப்புக்குள் அடங்குதற்கு மாட்டாமல் நின் உண்கண் உனது மையுண்ட கண்கள் உரைக்க உருவதொன்று சொல்வதற்கு உரியதாய மறைவு செய்தி ஒன்று உண்டு என்று வெளிப்படுத்துகிறது.
அதான் என்ன சொல்கிறா, இந்த தோழி சொல்லுகிறாள், நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனாலும் உன் கண்கள் அதை வெளிப்படுத்தி விடுகின்றன. கரப்பினும் மறைத்தாலும் கைகந்து ஒல்லா நின் உண்கண். உண்கண்ணா மையுண்ட கண்ணு. அதாவது அதை மீறி வெளிப்படுத்துகின்றன உன்னுடைய கண்கள். அந்த கண்கள் சொல்லுவது ஒன்று இருக்கிறது, அந்த கண்கள் சொல்லுகிற குறிப்பு ஒன்று இருக்கிறது என்று பேசுகிறாள். தலைவியே, நீ மறைத்தாயினும் உன் கட்டுக்குள் அடங்காமல் மீறி உன் கண்கள் உரைப்பதாய் அமைந்த செய்தி ஒன்று உள்ளது. அதாவது வாயால சொல்லாமலேயே கண்ணு வெளிப்படுத்துகிறது. அவனின் போனவன் வரவில்லையே என்று அவளுடைய உள்ளத்திலே இருக்கிற உணர்வை கண்ணு வெளிப்படுத்துகிறோம். அதான் சொல்றார், கண்ணிறைந்த காரிகை காம்பேர் தோள் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது. கண்ணிறைந்த காரிகை, கண்ணில் நிறைந்து விளங்கும் பேரழகு உடையவள். காரிகை என்றால் அழகுன்னு அர்த்தம். கண்ணில் நிறைந்துக்கின்ற பேரழகு. காம்பேர் தோள், மூங்கிலை ஒத்த அழகிய தோளை உடையவள். அவள் அழகு, அவளுடைய தோள் மூங்கில் மாதிரி அழகா இருக்கு. அப்படிப்பட்ட பேதைக்கு மெல்லிய என் தலைவிக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது. தலைவன் பேசுறான் இங்க. பெண்ணுக்கே அமைந்த தனிப்பெரும் தன்மைகள் அமைந்துள்ளவை மிகுதி. அந்த பெண்மை அவளிடத்திலே, அவள் அழகு, அவளுடைய தோளும் அழகு, அந்த அந்த பெண்மை இருக்கிறதே அது வெளிப்படுகிறது தானாகவேங்கிறான். செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான என்றும் அச்சமும் நாணும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்றெல்லாம் தொல்காப்பியம் பேசுகிறது. கண்ணில் நிரம்பித் தோன்றும் பேரழகு அமைந்தவளும் மூங்கில் போலும் தோள்கள் உடையவளும் ஆகிய தலைவியின் பெண்மைத்தன்மை மிகுதிப்பட்டதேயாம் என்று தலைவன் தோழிக்கு சொல்றான். அதாவது அந்த பெண்மைத்தன்மை அது அழகா வெளிப்படுது, தானால் வெளிப்படுகிறது என்று பேசுகிறாள். அடுத்த பாட்டில், மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் நிகழ்வதொன்றுண்டு. மணி இருக்கு, அந்த மணிக்குள்ள நூல் இருக்கு. அந்த நூல் வெளிப்பட்டு தெரியும். ஏனென்றால் மணி என்பது அதாவது கண்ணாடி மாதிரி. அதுக்கு முத்துன்னா தெரியாது, மணின்னா தெரியும், உள்ள இருக்கிறத வெளிப்படுத்தும். அந்த நூல் வெளிப்படுகிற மாதிரி இந்த பேதையினுடைய அவளுடைய அழகிலே நமக்கு ஒன்று வெளிப்படுகிறது. அவளுடைய விருப்பம் வெளிப்படுகிறது, அவளுடைய காதல் வெளிப்படுகிறது என்று பேசுகிறான். மணியில் திகழர் நூல் போல், துளையிடப்பட்ட மணியில் செலுத்தப்பட்ட நூல் பளிச்சிட்டு விளங்குவது போல் மென்மையமைந்த தலைவியின் அணியில் அழகுக்குள்ளாக நிகழ்வதொன்றுண்டு. விளங்கித் தோன்றும் உயர்ந்த குறிப்பு ஒன்று உளதாயிற்று. உட்குறிப்பில்லாத வெளித்தோற்றம் இல்லை என்பது விளங்க வந்தது திகழ்தர் நூல் போல் என்ற ஓமை. அதாவது மணிக்குள்ள இருக்கிற நூல் வெளியிலே தெரிவது போல இந்த அழகிக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் நமக்கு புலப்படுகின்றன என்று தலைவன் தோழிக்கு சொல்றான். முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமொக்குள் உள்ளதொன்றுண்டு. முகைனா மொட்டு, அதுக்குள்ள ஒரு நாற்றம் மனம் இருக்கு. அதுபோல இந்த அழகியினுடைய அந்த புன்சிரிப்புக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்கிறது. அது அந்த குறிப்பு தானால் வெளிப்படுகிறது என்று பேச. முகைமொக்குள் முகம் திரண்டு பருத்த பூமொக்கினுள்ளே உள்ளது நாற்றம் போல் உள்ளதாகிய மனத்தினை போல அதுக்குள்ள மனம் இருக்கு, ஆனால் வெளிப்படலை. அது மாதிரி இவளுக்குள்ளே இவளுடைய அந்த புன்னகைக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்கிறது
அது வெளிப்படாமல் இருக்கிறது. அது அவளை அறியாமலேயே வெளிப்படுகிறது. அதான் அந்த அவளுடைய மனக்குறிப்பை அது உணர்த்துகிறது என்று பேசுகிறாள். மென்மை அமைந்த எம் தலைவியின் நகைமுக்குள் புன்னகையாம் நகைப்புக்குள்ளே உள்ளதொன்று உண்டு, அமைந்துள்ளதாகிய குறிப்பு ஒன்று உள்ளது. இவள் நகை வரிது நகையன்று, ஒப்புக்கு நகைமன்று, குறிப்பு நகை, ஒரு குறிப்பை உணர்த்துகிற நகை. முறுவல் கொண்டு அடக்கித்தன் கண்ணினும் முகத்தினும் நகுபவள் என்று கலித்தொகை பேசுகிறது. நுண்ணிதன் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே, அதாவது அருமையாக உணவு சமைத்து படைக்கிறாள். மொழிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரலாலே தயிரை பிசைஞ்சு அந்த மோர்க்குழம்பை வச்சு அந்த கணவனுக்கு பரிமாறுகிறாள். அந்த உணவை அவன் விருப்பத்தோடு உண்ணுகிறான். அப்பா அவளுடைய மகிழ்ச்சியை நுட்பமாக வெளிப்படுத்துகிறாள் என்பதை குறுந்தொகை பாடல் சொல்லுகிறது. நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. அது மாதிரி இங்கே அந்த பேதை நகைமுக்குள் உள்ளதொன்று உண்டு என்று பேசினார். திரண்டு விரிய உள்ள முக்குளினுள்ளே இருக்கும் நறுமணம் போல தலைவியின் புன்முறுவலுக்குள்ளே மறைந்து கிடக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது. செறிதொடி செய்திறந்த கள்ளம் உறுதுயர் தீக்கும் மருந்தொன்றுடைத்து. செறிதொடி செய்திறந்த என்றால் செறிவுமிக்க, தொடி என்றால் வளையல், செறிவுமிக்க வளையலழிந்த தலைவி செய்துவிட்டு சென்ற மறைவான குறிப்பு. கள்ளம் என்றால் மறைவான குறிப்பு. உறுதியர் தீர்க்கும், யான் அடைகின்ற பெரு துன்பத்தை போக்குகின்ற மருந்து ஒன்று உடைத்து அரிய மருந்து ஒன்றை உடையதாய் இருக்கிறது. செறிந்த மருந்தனின் மருந்தே வைப்பினின் வைப்பே என்பது குறுந்தொகை பாடல். செறிந்த வளையல்கள் அணிந்த தலைவி விட்டு சென்ற குறிப்பு யான் அடைகின்ற பெருந்துயரை தீர்க்கும் மருந்து ஒன்று உள்ளதை காட்டும். இது தலைவன் தோழிக்கு உரைத்தது. பெரிதாற்றி பெட்பக்கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து. பெரிதாற்றி பெட்பக்கலைத்தர் என்றால் பெரிதற்கரிய பெரிய அன்பை விரும்புமாறெல்லாம் தந்து தலைவர் கலந்து கூடுதல். அரிதாற்றி தாங்க ஒண்ணா துயரத்தை தாங்கிக் கொள்ளுமாறான அன்பின்மை பிரிந்து செல்லும் அன்பு இல்லாமையை சூழ்வது உடைத்து சுற்று வளைத்து கூறும் தன்மை உடையதாக உள்ளது. அதாவது அவன் அதிகமாக அவளிடத்திலே அன்பு காட்டுகிறான். அன்பு காட்டுகிற காரணத்தினாலே அவளுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. இது ஏதோ இவன் தன்னுடைய பிரிவை குறிப்பால் உணர்த்துகிறான் போலும் என்று ஐயப்படுகிறாள். அதாவது மிக பெரிதாக அன்பு செய்து விருப்புடன் கூடும் செய்கை பொறுத்தற்கரிய அன்பில்லா பிரிவு வர இருப்பதை குறிப்பதாக உள்ளது. தலைவி தோழிக்கு சொல்லியது. தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை. என்ன சொல்றா? இந்த தலைவன் பிரியப்போகிறான், இந்த துறைவன் கடற்கரை தலைவன் பிரியப்போகிறான். இதை என்னுடைய வளையல்கள் முன்னமே தெரிந்து கொண்டு கலந்து விட்டன. அவன் பிரியப்போகிறான் என்ற உடனேயே என் தோள் மெலிந்தது, அதனாலே வளையல் கடந்தன என்ற ஒரு சுவையான ஒரு செய்தியை சொல்கிறான். தன்னந்துறைவன் தனந்தமை மிக குளிர்ந்த அழகிய துறைக்குரிய தலைவன் நம்மை விட்டு பிரிந்து சென்றமையை நாம் பிரியும்போதுதான் அறிவோம். போனதை பிரியப்பதான் தெரியும். நம்மினும் நம்மை காட்டிலும் முன்னம் அறிந்தவளை முன்னமே நம் வளையர்கள் அறிந்து விட்டன போலும். வளையை கழல்தல் பிரிவு மெலிவால் நிகழ்வது, அது நிகழ்ந்தமையால் முன்னமே உணர்ந்தன என்றாள். இறைவளை நெகிழ்த்த எவ்வ நோய், அதாவது காதல் நோய் வருகிற போது கை மெலிதலும் வளை கழல்தலும்
இயல்பு என்பதை நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகின்றன. தோள் இளங்கவளை நெகிழ்த்த கலங்ககர் நற்றிணை பாடல். குளிர்ந்த அழகிய துறைக்குரிய தலைவன் பிரிந்து சென்றமை நம்மை காட்டிலும் நம் வளையல்களுக்கு முன்னமே தெரிந்து விட்டமையால் அவை களவனவாயின. நெருநற்று சென்றாரன் காதலர் யாமும் எழுநாளே மேனி பசந்து. நேற்று தான் காதலர் பிரிந்து போனார், ஆனால் எனக்கு 7 நாளைக்கு முன்னாடியே பசரவினை வந்துவிட்டது என்று பேசுகிறாள். நேற்றுத்தான் என் காதலர் எம்மை பிரிந்து சென்றார், ஆனால் 7 நாட்கு முன்னமேயே உடல் பசலை படலாகிவிட்டது. யாம் அறிவதற்கு முன்னமேயே எம் உடல் அவர் பிரிவு குறிப்பினை அறிந்து கொண்டு விட்டதால் நேரிட்டது இதுவாம். பிரிவு வரும் என்று குறிப்பால் அறிந்து கொண்டவுடனே பசப்பூர தொடங்கிவிட்டது. எம் தலைவர் நேற்றை பொழுதுதான் பிரிந்து சென்றார், ஆனால் எம் உடலில் பசலை பூத்து 7 நாட்களாகிவிட்டன என்று பேசுகிறார். தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடிநோக்கி ஆண்டவர் செய்தது. அதாவது இந்த குறளில் ஒரு தலைவன் தான் பிரிவை உணர்த்துறான். அப்பொழுது என்ன செய்கிறாளாம்? தன்னுடைய வளையலை பார்க்கிறாளாம், தன்னுடைய தோளை பார்க்கிறாளாம், தன்னுடைய அடியை பார்க்கிறாளாம். ஏன் வளையலை பார்த்தான்னா, நீ பிரிந்து போகிறாய், இந்த வளையல் அதனாலே கடந்து போகும். நீ பிரிந்து போகிறாய், அதனாலே என் தோள்கள் மெலிந்து போகும் என்று சொல்லிட்டு அதனால் காலை பார்க்குறான்னா, நான் உன்னோடு தொடர்ந்து நடந்து வருவேன் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறாள். தலைவி தன் வளையலை நோக்கினாள், தன் மெல்லிய தோளை கூர்ந்து பார்த்தாள், பின்னர் தன் அடியை நோக்கினாள். அகுது ஆண்டு அவள் செய்தது அவ்வளவே அவள் செய்த குறிப்புகளாகும். நீ பிரிந்தால் என் வளையல் கடலும் என்பதை உணர்த்த துடியை நோக்கினாள். என் தோள்கள் மெலியும் என்பதை உணர்த்த தோளை நோக்கினாள். இவ்விரண்டும் நேராமல் இருக்க என் கால்கள் உன்னோடு வரும் என்பதை உணர்த்த அடியை நோக்கினாள். தலைவி கழலும் வளையல்களை நோக்கினாள், மெலியும் தோள்களை நோக்கினாள், உடன் வர துணிந்த அடிகளை நோக்கினாள். இவையே அவள் செய்தன. பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லுகிறது. தன் வாயால் சொல்லாது தன் கண்ணினாலேயே தனக்கு உளதாகிய பெருவேட்கை உரைத்து அதை தீர்க்குமாறு வேண்டுகின்ற குறிப்பு அறிவுறுத்த பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப இயற்கையாக அமைந்த பெண்மைத்தரத்தாலே சிறத்தலை பெண்ணின் நல்லார் உடமையாக கொண்டுள்ளார் என்று காமநூலார் ஆராய்ந்து கூறுவர். தம் கண்ணினால் தாம் அடைந்த காமுறல் வேட்கையை தீர்க்குமாறு வேண்டும் குறிப்பறிவுறுத்தும் திறம் பெண்ணிற்கே பெண்ணியலால் அமைந்த பேராம் என்று பேசுகிறாள். ஆகையினாலே இது தலைமகற்கு தோழி சொல்லியது. ஆகையினாலே இந்த 2 அதிகாரங்களையும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஆகையினாலே மற்றவை பின்னர் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.